ஹரஹர நம பார்வதிபதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈன்றெடுத்த தெய்வங்களையும் வளர்த்த தெய்வங்களையும் வாழ்த்திய தெய்வங்களையும் வணங்கி குருமார்களையும் வணங்கி அருள்மிகு ஜோதிவள நாயகி சமேத அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக முதல் நாள் நிகழ்ச்சியாக பொன்விளைந்த களத்தூர் கிராமத்தில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதல் நாளாக இன்று மாணிக்கவாசக பெருமானால் அருளி செய்யப்பட்ட திருவாசகம் எனும் தேன், அதிலிருந்து சிவபுராணத்தில் வரக்கூடிய பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி அப்படிங்கிற அந்த சொற்றொடருக்கு என்ன அர்த்தம்ங்கிறத, என்ன கருத்துங்கிறத இப்போ நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அறுபத்தி 63 நாயன்மார்களில் முதன்மையாக திகழக்கூடியவர்கள் 4 பெருமக்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். நம்முடைய சைவ மதத்திற்கு முன்னோட்டமாக திகழக்கூடியவர்கள் இந்த 4. அடுத்தது இன்னும் நாயன்மார்கள் 63 பேர் இருக்காங்க. 12 ஆழ்வார்களும் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய சைவ மதமும் வைணவ மதமும் தழைத்தோங்குவதற்கு அடித்தளமிட்டவர்கள் இந்த 63 4 பெருமக்களும் அடங்குவார்கள். அதே போல் 12 ஆழ்வார்களும் இதில் சிறப்பான பங்கினை ஆற்றியுள்ளார்கள். அவர்களையும் நாம் வணங்கி இந்த சொற்பொழிவு தொடங்குவோம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. இன்றைய தலைப்பாக பொய்யாயின எல்லாம் போயகல. மாணிக்கவாசகர் பெருமான் நமக்கு அருளி செய்த திருவரி. இந்த வரியினுடைய இயக்கம் என்ன, தாக்கம் என்ன? அப்ப மாணிக்கவாசகர் பெருமான்
மதுரை என்பதிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வாதபுரியில் பிறந்து வாழ்ந்தவர். அவருடைய பிறந்த காலம்னு பார்த்தீங்கன்னாக்க கிபி 792 835. ஆக அவருடைய இந்த தொண்டு 43 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றன. அந்த வாதபுரியில் திருவாதவூர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருவாதவூர் அப்படிங்கிறதுக்கு பெயர் வர காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம சிந்திப்போம். வாதம் அப்படின்னாக்க வாயு பகவான், இந்திரலோகத்தில் வீற்றிருக்கின்ற வாயு பகவான் தன்னுடைய சாப விமோச்சனத்தை அடைவதற்காக இங்க வாதபுரீஸ்வரரை வணங்கி அதன் பிறகு சாப விமோச்சனம் அடைந்தாருங்கிறதுக்காக தான் வாதபுரீஸ்வரர் என்கின்ற எம்பெருமானுடைய அருளை பெற்ற இடம்தான் திருவாதவூர். அந்த திருவாதவூரில் பிறந்து வாழ்ந்தவர் தான் மாணிக்கவாசக பெருமான். மாணிக்கவாசகர் இளம் வயதிலேயே கல்வி ஞானம் மிக்கவர். இந்த கல்வி ஞானத்தால் அவருக்கு என்னென்ன அந்த பகுதியில் ரொம்ப சிறப்புகள், புகழ் இப்படிலாம் ஓங்கி வளர்ந்து கொண்டிருந்தன. அந்த பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகருடைய அந்த இளம் வயதிலேயே கல்வி ஞானத்தால் புகழும் கீர்த்தியும் பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்து தன்னுடைய அமைச்சரவையில் அவரை முதலமைச்சராக ஆக்கினார். ஆக்கி அவருடைய திறமையை கண்டு தமிழனுடைய அந்த சொல் ஆற்றலை கண்டு அவருக்கு பிரம்மராயன் எனும் பட்டத்தை அரிமர்த்தன பாண்டியன் வழங்கி அவரை சிறப்பு செய்தார். ஆனால் மாணிக்கவாசகருக்கு என்னன்னாக்க ஒரு வளையத்தில் நாம் மாட்டிக்கொண்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம். ஏன்னாக்கா அது சைவத்தை தழுவி அவர் மேலோங்கி போய் கொண்டிருக்கிறார். அந்த சைவ நெறிகளை பரப்புவதற்கு அந்த அமைச்சரவையில் ஒரு சிறைவாசம் அடைந்த மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். அதனால் அவருக்கு அந்த பெரும்பதவி புகழை கொடுத்தாலும் ஆனால் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லை. பதவி, பொறுப்பு, புகழ் இதன் மூலமாக அவருக்கு குடும்பத்திலையும் சரி நல்ல ஒரு பற்று, மற்றவங்களால் பற்று, ஈர்ப்பு வந்தது. ஆனால் அது அவருக்கு பிடிக்கவில்லை. ஏன்னாக்க 2 மனதாக அவர் அந்த பதவியை வகித்து கொண்டிருக்கிறார். இப்படி வகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில் அரிமர்த்தன பாண்டியனுடைய அந்த போர் தடவாளங்களில், ஏன்னா காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை இப்படி முப்படைகளும் இருக்கின்றன. அரசனாச்சே, அரசன் என்னன்னாக்க மண்ணாசை பிடித்தவர் அரசன். அந்த மண்ணாசை என்பது என்னென்னா ஒவ்வொரு நாடாக சென்று போர் புரிந்து நாட்டை தன் வசப்படுத்துது. அதற்குரிய அந்த போர் தளவாடங்கள் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை இப்படிலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த பாண்டிய நாட்டில் குதிரைகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு நோய்களால் பாதிப்புகள் உண்டாகி குதிரைப்படையினுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டன. குறைந்ததால் அரிமர்த்தன பாண்டியன் சரி குதிரைப்படையை வலுப்பெறச் செய்யணும், அதுக்கு யார்
சிறந்தவர்னு பார்க்கும்போது வாதவூரார முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாதவூரார நீங்கள் போயிட்டு நல்ல வாலிபமான குதிரைகளை வந்து பார்த்து வாங்கி கொண்டு வாங்கன்னு அவர்கிட்ட வந்து பொற்காசுகள், அவர் போய் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்து கூடவே காவலர்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைத்தாக்க இவர் வந்து அரசனுடைய ஆணையை ஏற்றுதானே நடக்கணும். அதனால் இவர் என்னன்னாக்க அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த குதிரைகள் வாங்குவதற்கு சிறப்பு பொருந்திய இடம் எதுனாக்க திருப்பெருந்துறையை அருகாமையில் போயிட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வராரு. அப்படி வரும்போது திருப்பெருந்துறை என்பது இன்றைய கால வழக்கு என்னென்னா ஆவுடையார் கோயில். ராமநாதபுரத்தில் வந்து மரகத நடேஷ் நடராஜராக விற்றிருக்கின்ற எம்பெருமான் அந்த திருப்பெருந்துறைக்கு வந்ததோ அங்கே வந்து இறைவனால் இவர் வந்து ஈர்க்கப்பட்டு விட்டார். ஈர்க்கப்பட்டதால் கொண்டு வந்த பொற்காசுகள், தானியங்கள் இவைகளெல்லாம் வைத்து கொண்டு இறைவனுக்கு வந்து நம்ம தொண்டு செய்யணும் அப்படின்ட்டு தொண்டு புரிகிறார். தொண்டு புரிகிறார்னா கொண்டு வந்த குதிரை வாங்குவதற்காக வந்த காசுகளை எல்லாம் எடுத்து கோயில் கட்டி அதை வந்து இவர் அழகுபடுத்தி பார்க்கும்போது வந்த காவலாளிகள் வந்து அரசன் சொல்ல வந்து இவர் மீறி நடந்து கொண்டிருக்காரு அப்படின்ட்டு ஒரு சாரார் வந்து அரண்மனைக்கு வந்து தகவலை சொல்லிட்டாங்க. அரசன் வந்து வீறு கொண்டு எழுந்து அவரை பிடித்து சிறைப்பிடிக்கிறாங்க. பல தொந்தரவுகள்லாம் இப்படிலாம் இருக்கு. அதனால தான் ஏன்னா அரசன் வந்து இவர் என்ன கல்வி ஞானத்தில் சிறந்தவர் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இவருக்கு வந்து உயர் பதவியாக முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு. ஆனால் இவருடைய தொண்டு வந்து சிவ தொண்டாக இருந்ததால் அரசனுக்கு வந்து பிடிக்காதால அப்போ வந்து புத்த சமய